Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறையழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறையழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவையானது இன்று ஆண்டின் பொதுக்காலம் 19வது ஞாயிறை சிறப்பித்து மகிழ்கின்றது. இந்த நன்னாளிலே இன்றைய வார்த்தை வழிபாடு அனைத்தும் நமக்கு நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக வாழ நம்மை அழைப்பு விடுக்கின்றது. நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகள் அனைத்தையுமே நாம் சரிவர செய்கின்ற பொழுது, தகுந்த நேரத்தில் செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து பாராட்டுகின்றவராக இருக்கின்றார். எனவே நம்ம கொடுக்கப்பட்ட பணிகளில் நாம் தவறிய தருணத்திற்காக, நம்முடைய ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பணிகளில் நாம் நம்பிக்கையற்ற தனத்தோடு இருந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்குரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொலிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். பிரிவு 18, இறை சொற்றொடர்கள் 6 முதல் 9 முடிய. எகிப்து நாட்டில் தாங்கள் நம்பியிருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி அந்த இரவு எங்கள் மூதாதையருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. நீதிமான்களின் மீட்பையும் அவர்களுடைய பகைவர்களின் அழிவையும் உம் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பழி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள் என்னும் இறை சட்டத்திற்கு அவர்கள் ஒருமித்து உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ்பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய முதலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பிற்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். எதிர்நோக்கி இருந்த நகரை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 11 இறைவசனங்கள் 1-2 மற்றும் 8-19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஒரு அந்நியரை போல் வாழ்ந்து நம்பிக்கையினாலேயே அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்தபோதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போல் இருந்த அந்த ஒருவரிடமிருந்து வானத்திலுள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணி நிறைந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாயிருந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடிச் செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்து கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பி செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்து கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட துணிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு இது ஒரு அறிகுறி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 12 இறை சொற்றொடர்கள் 32 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார்.
உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்றுப்போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். அங்கே திருடன் நெருங்குவதில்லை, பூச்சியும் அரிப்பது இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். உங்கள் இடையை வருந்தி கட்டிக்கொள்ளுங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். திருமண விருந்துக்கு போயிருந்த தம் தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளருக்கு ஒப்பாயிருங்கள். தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர் பேறு பெற்றவர்கள். அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியில் அமரச் செய்து அவர்களிடம் வந்து பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தலைவர் இரவின் 2ஆம் காவல் வேளையில் வந்தாலும் 3ஆம் காவல் வேளையில் வந்தாலும் அவர்கள் விழிப்பாயிருப்பதை காண்பாரானால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளா வேலை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையோடு இணைந்து இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 19வது ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். 19வது ஞாயிறு திருப்பலியானது இன்றைய வாசகங்கள் அனைத்துமே நம்மை நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றது. நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளர்களாக நாம் வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய ஆசீர், அவர் வாக்களித்த அத்துணை காரியங்களும் நமக்கு நிறைவேறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதை இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது. ஆனால் இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் நம்பிக்கையோடு செயல்படுவதும் கடவுள் மீது நமக்குரிய நம்பிக்கையை நாம் சோதித்து பார்ப்பதும் சற்று கடினமான காரியமாகவே இருந்து வருகின்றது. மனிதர்களுக்கும் சரி, மனிதர்கள் மீதும் சரி, கடவுள் மீதும் சரி, நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கைக்கு ஏற்ப, நாம் அறிக்கையிடுகின்ற நம்பிக்கைக்கு ஏற்ப நமது வாழ்வு அமைகிறதா என்றால், நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்கிறோமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் மாறிவிடுகின்றது. நாம் பல வேளைகளில் சில காரியங்களை பின்பு செய்து கொள்வோம் என்று நாம் தள்ளி போடுகின்ற காரியங்கள் அனைத்தையுமே நாம் செய்யாமல் போகின்ற காரியமாக கூட மாறிவிடுகின்றன. நம்முடைய தொழில்நுட்பங்கள் அனைத்துமே இதற்கு பெருமளவில் நமக்கு உதவி புரிபவையாக நமக்கு இருக்கின்றன. ஆமிரை இயேசுவில் பிரியமானவர்களே, பல வேளைகளில் நாம்
நம்முடைய நம்பிக்கைக்கு, நாம் செய்கின்ற செயலுக்கு, நாம் பணியாற்றுகின்ற இடத்திற்கு தடையாக அமைவது நம்முடைய பேராசை என்று பார்க்கின்றோம், நம்முடைய நேர்மையற்ற தனம் என்று பார்க்கின்றோம். ஆக இவை அனைத்தையுமே நாம் களைந்துவிட்டு உண்மையான பணியாளர்களாக, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளர்களாக வாழ வேண்டும் என்பதை இன்றைய வார்த்தை வழிபாடு நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகின்றது. நம்பிக்கை கொண்டிருந்த மக்கள் அனைவரும் கடவுளுடைய அருஞ்செயல்களையும் அற்புதங்களையும் கண்டார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, எகிப்து நாட்டில் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்று அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு கடவுள் தன்னுடைய ஊழியனாகிய மோசேயை அனுப்பி அவர்களை விடுவித்தார் என்று திருவிவிலியம் நமக்கு கற்றுத்தருகின்றது. அந்த நோக்கத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது நம்பிக்கைக்குரிய, நம்பிக்கையோடு செயல்படுகின்ற, கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடவுள் தகுந்த நேரத்தில் அவர்களுக்கு பதிலளிக்கிறார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். இதோ எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகமானது கடவுள் எவ்வாறு நம்பிக்கைக்குரிய மக்களுக்கு அவர் தன்னுடைய பதிலிருப்பை தருகிறார் என்பதையும், நம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார் என்பதையும் நமக்கு தெளிவாக காட்டுகின்றது. நம்பிக்கை என்பது கண்ணுக்கு புலப்படாதவை நடக்கும் என்று எதிர்நோக்கி இருப்பது, நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த செயல் கண்டிப்பாக நடைபெறும் என்று நாம் நம்புகிறோம். அதை செயல்படுத்துகிறவர் கடவுளாக இருக்கிறார். ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ ஆபிரகாம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக, நம்பிக்கையின் தந்தையாக விளங்கும் அவரை இதோ நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு தருகின்றது. அவர் தன்னுடைய வாழ்வில் நடந்த அத்துணை காரியங்களையுமே இதோ கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு, கடவுள் மீது நம்பிக்கை வைத்து செயலாற்றியவராக இருக்கின்றார். அப்படி செய்ததன் வழியாக இன்றும் கடவுள் அவரை தொடர்ந்து மாட்சிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதோ தன்னுடைய ஊரை விட்டு, தன்னுடைய சொந்த இனத்தை விட்டு, தன்னுடைய மக்களை விட்டு, சொந்த பந்தங்கள் அனைத்தையும் விட்டு அவர் கடவுள் அனுப்பிய நாட்டிற்கு சென்றதும் நம்பிக்கையால் தான். தனக்கு வயது முதிர்ந்த நேரத்திலும் இனி குழந்தை பிறக்குமா பிறக்காதா என்ற சூழலிலுமே அவர் எனக்கு கடவுள் வாக்களித்திருக்கிறார், எனவே குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்று ஆழமாக அவர் நம்பியதும் அவருடைய நம்பிக்கையினால்தான். அவர் தொடர்ந்து தன்னுடைய மகனை கடவுள் பலியிடச் செய்தபோது தன்னுடைய மகன் வழியாக இந்த உலகத்தில் மனித இனம் விருத்தி அடையும் என்று கடவுள் தனக்கு சொல்லியிருந்த அந்த செயல் மீது நம்பிக்கை கொண்டதும் அவர் தன்னுடைய மகனை பலியிட துணிந்தார். எனவே இவை அவர் செய்த அத்துணை காரியங்களுமே கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையினால்தான் அவர் செய்தார் என்பதை திருவிவிலியம் நமக்கு அழகாக எடுத்து கூறுகின்றது. ஆமென். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அவரை போல நாமும் நம்பிக்கையோடு வாழ, நம்பிக்கை கொண்ட நல்ல பணியாளர்களாக வாழ இன்றைய நாளில் இந்த திருவழிபாடானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இது இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். நாம் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறுமந்தையாக இருக்கிறோம் என்று நாம் எதற்கும் அச்சைப்பட தேவையில்லை. இயேசுவில் பிரியமானவர்களே, மாறாக நம்முடைய வாழ்வில் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நாம் செய்கின்ற பணியினை தொடர்ந்து பொறுப்புணர்வோடும் கடமை உணர்வோடும் செய்கின்ற பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார். யார் ஒருவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ, அது எந்த தளத்தில் இருந்தாலும் சரி, அறிவாற்றலாக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு கொடுக்கப்படுகின்ற வசதிகளாக இருந்தாலும் சரி, வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, இவை அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நமக்கு இருக்கின்ற பொறுப்புகளும் அதிகமாகின்றன, நமக்கு இருக்கின்ற பணிச்சுமைகளும் அதிகமாகின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இதோ எப்படி இந்த உவமையின் வழியாக ஒரு பணியாளர் அமர்த்தப்பட்டிருக்கின்ற பொழுது அவர் செய்கின்ற பணியை சரியாக தகுந்த நேரத்தில் அவர் செய்ய வேண்டும் என்பதை கடவுள் எதிர்பார்த்திருக்கின்றார். இதோ கடவுள் எதிர்பார்க்கின்றது போல நாம் நம்முடைய வாழ்வில் செயல்படுகின்ற பொழுது கண்டிப்பாக கடவுளுடைய அருளாசி நமக்கு நிரம்ப கிடைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. நாம் குடும்ப தளத்தில் இருந்தாலும் சரி, ஆன்மீக தளத்தில் இருந்தாலும் சரி, அல்லது அரசியல் தளத்தில் அல்லது பொது சேவையில் இருக்கின்ற தளத்தில் இருந்தாலும் சரி, எந்த சேவையில் இருந்தாலும் நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியினை சரியாக செய்கின்றோமா என்று சிந்திக்க அழைக்கின்றோம்.
அழைக்கப்படுகின்றோம் இயேசுவில் பிரியமானவர்களே. காரணம், பல வேளைகளில் இன்று நாம் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த தலங்களில் நாம் சரியாக செயல்படுவதில்லை. இதோ குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதில்லை. தங்களுக்கு நேரம் கிடைக்க வேண்டும் என்று சிறு குழந்தைகளை கூட அலைபேசியினை கொடுத்து அவர்களை அந்த அலைபேசியில் மூழ்கடித்து விட்டு நாம் சற்று நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற சூழலில் அடுத்தபடியாக நம்முடைய ஆன்மீக தளத்திலும் நாம் அப்படித்தான் பார்க்கின்றோம். தனக்கு கொடுக்கப்படுகின்ற மக்களை, கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியாளர்களாகிய இருக்கின்ற அந்த தளத்தில், பங்கு தளத்தில் நாம் எப்படி செயல்படுகின்றோம் என்றெல்லாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய மந்தையை நாம் சரியான விதத்தில் வழிநடத்துகின்றோமா? இதோ கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இயேசுவில் பிரியமானவர்களே. திருமுழுக்கு நாளில் இதோ பெற்றோர் ஒவ்வொருவருமே என்னுடைய குழந்தையை நான் கத்தோலிக்க முறைப்படி வளர்ப்பேன் என்று கடவுளுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றோம். அருள் பணியாளர்களாகிய அல்லது ஆன்மீக தளத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே நான் கடவுளுக்கு உகந்தவாறு பணியாற்றுவேன் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றோம். கடவுளுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றாம். ஒவ்வொருவருமே நம்முடைய வாக்குக்கு ஏற்ப நாம் நம்பிக்கையோடு செயல்படுகின்றோமா என்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதோ நம்பிக்கையோடு நாம் செயல்படுகின்ற பொழுது கடவுள் நன்று நல்ல பணியாளனே என்று நம்மை வாழ்த்துவார். எப்படி லூக்கா நற்செய்தி 19வது இயல் 17வது இறைவார்த்தையில், நன்று நன்று நல்ல பணியாளனே, சிறியவற்றில் நீ நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய், எனவே நான் உனக்கு பெரிய பொறுப்புகளை வழங்குவேன் என்று இயேசு மினா நாணயத்தின் வழியாக, அந்த ஓமையின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறாரோ, அதே போல இதோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புவியானது நமக்கு நிலையானது அல்ல. இதோ விண்ணக வீட்டை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நாம் நம்பிக்கைக்குரிய பணியாளர்களாக இந்த மண்ணகத்தில் வாழுகின்ற பொழுது கடவுள் நமக்கு விண்ணக வீட்டை பரிசாக கொடுப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை இயேசுவில் பிரியமானவர்களே. எனவே நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நாம் எந்த அளவிற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கடமைகளிலும் பணி பொறுப்புகளிலும் நாம் நம்பிக்கையுடையவர்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்பிக்கை உடையவர்களாக செயல்படுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற பரிசு என்பது மிக பெரியதாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. எனவே நாம் தொடர்ந்து நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளர்களாக செயல்பட தேவையான அருளுக்காகவும் ஆசிரியக்காகவும் இக்கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிப்போம். நாம் அனைவரும் நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளர்களாக வாழ்வோம் என்ற மன உறுதியோடு. ஆமேன். ஒன்றாய்
காணிக்கை பொருளாய் என்னை தர வந்தேன். பரமனே உன் பாதம் தன்னில் பாவம் போக்க வந்தேன். என்னை ஏற்றிடுவாய், என்னை மாற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய், என்னை மாற்றிடுவாய். காணிக்கை பொருளாய் என்னை தர வந்தேன். பரமனே உன் பாதம் தன்னில் பாவம் போக்க வந்தேன். என்னை ஏற்றிடுவாய், என்னை மாற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய், என்னை மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளர்களாக நாம் அனைவரும் வாழ வேண்டுமென்று தன்னையே தியாக பலியாக்கிய இறைவன். அத்தகைய இறைவன் இன்று உங்களையும் என்னையும் அவருடைய பலிக்கு அழைத்திருக்கிறார். அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. கடவுளின் ஆசீர் பெற்ற மக்களாக, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளர்களாக வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.